தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்லும் முன்னதாக நாளுக்கான வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமேன். வார்த்தைகளை கவனிப்போம். அவர் எங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார், நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நிலைப்படுத்தி இருக்கிறார். அதனுடையால் நன்றி செலுத்துவோம். உபாகமம் 28:9 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 29:30, எரேமியா 5வது அதிகாரம், பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 16வது அதிகாரம். நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனுடன் ஒரு நிமிடம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், இவற்றையெல்லாம் கூட நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் கூடாக வழி நடத்துவாராக. அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்று 15ஆம் தேதி 7ஆம் மாதம், 15ஆம் தேதி ஜூலை மாதம், 15ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் இந்த வேளையிலும் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவர் அடுத்த வாரத்திலிருந்து இணைவார். இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக விசேடமாக ஜெபிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே மீதியான ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க நாங்கள் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். பிரைசலோடமா. ஆமேன். இந்த வேளையில் உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். போகிற ஊழியர்களையும் இணைத்து வழி நடத்துங்கள். இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு 2வது ஜெபத்துக்காக ஆயத்தமாகுங்கள். அந்த வகையில் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் உங்களுக்கு 2வது ஜெபங்களையும் தருவார். அந்த வகையில் இணைந்திருங்கள். ஜெபம் முடிந்தவுடன் போகாமல் இணைந்திருந்து நிறைவு வரையும் இணைந்திருங்கள். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்த நான் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்த நான் என்றும், நான் கேபாவை சேர்ந்த நான் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்த நான் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைய நாளிலே அங்கு இயேசுவானவர் தான் எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக எந்த மனுஷனும் அங்கு அடிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்திய நாட்களிலே நாங்க பார்க்கும்போது மனிதர்களை அங்க பின்பற்றுறவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள்
இயேசுவை நம்பினால் எவ்வளவு மேன்மையாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அப்பலோவை பற்றி பார்ப்போமா இருந்தால், அலெக்சாந்திரா நகரிலே அவர் பிறந்த ஒரு யூதனாய் இருக்கிறார். இவர் கல்வியிலும் பேச்சிலும் அங்கு வல்லவராயும் ஒரு சபை ஊழியக்காரனாயும் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், கேபாவும் பேதுருவும் 2 தான். 2 பேருக்கும் ஒரே அர்த்தம், பாறை. இந்த 2 பேருக்குரிய காரியமும் ஒன்றே தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இயேசுவானவர் தான் எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். நாங்க மற்ற மனிதர்களை அங்கு மதிக்க வேண்டும். ஆனால் பின்பற்றுறது எங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அவருடைய வார்த்தைகள், வேதத்தில் எழுதி இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சபை என்றால் தேவனுடைய சரீரம். சரீரத்தை பிரிக்க முடியுமா? இல்லைத்தானே. அங்கங்கள் ஒவ்வொன்றாக பிரிக்க முடியுமா? இல்லை. அப்படித்தான் சபையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கு நாங்க இருக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் சபையிலே ஒருவனை தாழ்வாய் பார்த்து ஒருவனை உயர்வாய் பார்த்து, நான் பவுலை சேர்ந்தனா, நான் பேதுருவை சேர்ந்தனான் என்று அந்த பாகுபாடு இருக்கிறபடியால் இன்றைக்கு அதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் தன்னை சாரும்படி, தன்னுடைய வார்த்தையை சாரும்படி என்னை நோக்கி பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். தன்னை நோக்கி பார்க்கும்படி சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கடைசியில இயேசு நாமத்தில் தான் நாங்க பயன்படுத்துகிறோம். அந்த இயேசு நாமந்தான் எங்களை உயர்த்தும். ஆகவே எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசு நாமத்தை பயன்படுத்தி கொண்டு, ஆனால் ஒற்றுமையிலே நாங்கள் விட்டு விடுகிறோம். ஒற்றுமைப்படுவதிலே நாங்க விட்டு விடுகிறோம். அந்த சபையார் இந்த சபையார், அந்த சபை இந்த சபைக்கு வரக்கூடாது, இந்த சபை அந்த சபைக்கு போகக்கூடாது, அப்படி எல்லா விதத்திலும் கட்டுப்பாடுகள் வைக்கும் போது கட்டுப்பாடுகளை மீறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு இருக்கிறபடியால் அங்கு தன்னை பெரியவனாக நினைக்கிற மனப்பான்மை, அங்கு மனிதர்களை அங்கு ஏந்தி இறக்குற மனப்பான்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு வருகிறதை பாருங்கள். அங்கு சத்துரு தன்னுடைய காரியத்தை அவன் பிரிவுபடுத்தல. ஆனால் எங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒற்றுமைப்பட்டு ஒருமனப்பட்டு நாங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் லூக்கா 9:46 அங்கு பின்பு தங்களில் எவன் பெரியவன் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீசர்களுடைய யோசனையை அறிந்திருந்தார். அறிந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைய போல வராவிட்டால் அல்லது சிறு பிள்ளைய போல என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி, என்ன மட்டுமல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சில இடங்களிலே தங்களை நீதிமான் என்று சொல்லி அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். அந்த அற்ற இடத்தில இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த கீழ்ப்படிவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நாங்கள் ஆதாம் ஏவாளை துரத்தி விட்ட அந்த இடத்தில் இருந்து அந்த துரத்தப்பட்ட இடத்துக்கு திரும்பமாய் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள எங்களை கொண்டு போறதுக்கு எங்கள் இயேசப்பா எங்களுக்காக கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆகவே நாங்க கீழ்ப்படுகிறதுக்கோ தாழ்மைப்படுறதுக்கோ எந்த காரியமும் எங்களுக்கு தடையாய் இருக்க கூடாது என்று சொல்லி அங்கு வாருங்கள், யோவான் 17வது அதிகாரத்திலே அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் அதை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினவரை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மிலே இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இயேசுவானவருடைய அந்த ஜெபங்களை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி
நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி எங்கள் இயேசு ராஜா இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஜெபித்த ஜெபங்களை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவான் யோவான் 17வது அதிகாரத்திலே அங்கு வேண்டுதல்களை செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அதிலே அதிகாரம் கொடுத்தபடியா மகிமைப்படுத்தும் என்று சொல்லி எழுதி இருக்குது. கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அங்கு பிதாவே உம்மை வெளிப்படுத்தினேன், எனக்கு நீ தந்தவைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அப்ப பிதா எங்கள் இயேசு கிறிஸ்துவே அப்படி செய்யும் போது நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2வது அங்கு விண்ணப்பம் செய்கிறார், காத்து கொள்ளும் தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசத்துக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். 3வது காரியம், ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாய் இருக்கும்படியும் உலகம் அறியும்படியும் அன்பாய் இருக்கும்படியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அன்றைக்கே வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கும் வரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்றென்றும் எங்களை கைவிடாமல் செய்து அவர் தன்னுடைய கடமையை, தன்னுடைய கட்டுப்பாடு தான் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்படி இருக்கிறோம் இந்திய நாட்களில், அதுதான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. இந்திய நாட்களிலே இந்த சபைகளிலே மக்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவினைகள், அந்த சபையை சேர்ந்த நான் இந்த சபையை சேர்ந்த நான் என்று சொல்லி நிக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அற்று போக வேண்டும். நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரே குடும்பம், ஒரே சரீரம், ஒரே ஆவி என்றதை அவர்கள் உணர்ந்து கொள்ள பாஸ்டர் அவர்கள் நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை இவர்கள் மேல வைத்து தன்னுடைய ஞானத்தை இவர்களுக்கு கொடுத்து தேவன் நடத்த வேணும். சபை ஒருமைப்பட வேணும், ஒற்றுமைப்பட வேண்டும். ஏனென்றால் அதிகாலையிலே ஆண்டவர் சபையை குறித்து என்னோடு பேசும்போது அவருடைய அங்கு கவலையான காரியத்தை எனக்கு சொல்லி இருந்தார். அதன் நிமித்தம் நான் இந்த காரியத்தை எடுத்தே. ஆகவே நாங்கள் அந்த சபை இந்த சபை அந்த சபை என்றா இல்லாம தேவனுடைய சபையிலே நாங்கள் அங்கமாய் இருக்கிறோம். நான் ஒரு கையாய் இருக்கிறேன் அல்லது கண்ணாய் இருக்கிறேன் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, உம்முடைய சபைகள், மணவாட்டி சபைகள் உமக்கு பிரியமாக உம்முடைய வருகையின் பொழுது எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக அந்த சபைகளில் இருக்கிற பிரிவினைகளை அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளும் இயேசுடைய குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். அண்ணா, தம்பி, தங்கச்சியாக நாங்கள் இயேசுவுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் மறந்து விடாதபடி நாங்கள் ஒவ்வொரு சபைகளிலேயும் நீர்தான் அந்த இடத்துல தலைவராக இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக, கைகளாக, கால்களாக, கண்ணாக, எந்த அவயவம் இன்னொரு அவயவத்தை வேண்டாம் என்று தள்ளிவிடாதபடிக்கு ஒவ்வொரு அவயவம் இயேசுவுக்கு தேவை. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நாங்கள் இயேசுவில இணைந்திருக்கிறோம். தலையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இப்படியாக நாங்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு அவயவங்களும் தேவனுக்கு பிரியமாக, இயேசுடைய வார்த்தைகளுக்கு பிரியமாக இயேசு எப்படி ஜெபித்தாரோ நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிரிவினைகள் இல்லாமல் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இந்த காலங்களில பல சபைகள் காணப்படுகிறது. ஆனாலும் நீர் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்கிற தவறுகளை, பணத்துக்காக, பொருளுக்காக, சில அற்ப காரியங்களுக்காக செய்கிற அந்த காரியங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில, இறுதி காலத்தில நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாங்கள் மனுஷரை நீர் நினைக்கிறீர், நீர்
எங்களை உருவாக்கின தேவன் நாங்களும் மாத்திரம். நீர் எங்களுக்கு சுவாசத்தை தந்த தேவன், நீர் எங்களோடு வருகிற தேவன், எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவனாக இருக்கிறீர். அன்று ஆதாம் ஏவாள் அந்த நித்திய வாழ்வை பிசாசின் மூலமாக இழந்து போனதை பார்க்கிறோம். அந்த நித்தியமாக வாழ வேண்டிய அந்த சரீரத்தை அந்த ஏதேன் தோட்டத்துல அவர்கள் பிசாசை நம்பினதன் நிமித்தம் தேவனுக்கு எதிராக கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் அந்த சரீரத்தை, அந்த நித்தியமாக வாழுகிற சரீரத்தை இழந்து விட்டார்கள். அந்த சரீரத்தை இயேசு தன்னுடைய மரணத்துக்கூடாக, தன்னுடைய சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கூடாகவும் எங்களை மீண்டுமாக அவர் எங்களை வந்து மணவாட்டி சபையாக ஒவ்வொரு சபைகளையும் எடுத்துக் கொள்ளுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய சரீரத்தை தந்து ஆண்டவரே நீர் வரும் பொழுது ஒவ்வொரு சபைகளில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் உமக்கு பிரியமாக ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக உமக்கு பிரியமாக இருக்க நாங்களே உயர்த்தி கொள்ளாதபடி பாஸ்டர்மார், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தான் பெரியவர்கள் என்று உயர்த்தி கொள்ளாதபடி நீர் எப்படி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் தருகிற வாழ்வு நித்தியமாக வாழ்வு, நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்வை ஒரு மக்களும் இழந்து போகாதபடி இந்த காலம் கடைசி காலம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள, இந்த காலத்தில பலர் எப்பொழுது வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிறார்கள். நம்முடைய வருகை நெருங்கி விட்டது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்தத்தோடு இந்த ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ஒவ்வொரு சபைகளும் உமக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த சபை பிரிவுகளாகிய டாக்டரனை அகற்றிவிட்டு நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில மரித்தீர், எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில காயப்பட்டீர், எங்கள் மனித குலத்தின் அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையில நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் அந்த சிலுவையில ஏற்றிக்கொண்டீர். உம்முடைய தள்ளும்புகளால நாங்கள் சுகமாகிறோம். உம்முடைய ராட்சியத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக, ஒரு பெரிய மாற்றத்தை செய்வீராக, 5 கண்டங்களிலேயும் ஒரு எழுப்புதல் வர கிருபை செய்வீராக. எல்லா தேசங்களும் இயேசுவை நோக்கி ஒரு எழுப்புதலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு தேசங்களிலேயும் இந்த மனித அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரத்தின் ஆவிகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த ஆவிகளை கட்டி ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மாற்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்தவர்களாக போர் சேவகனாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இறுதி கால பிசாசோடு எதிர்த்திருக்கிற யுத்தத்தில நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அன்று அந்த சாத்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல இந்த கடைசி காலத்துல இந்த உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வஞ்சிக்காதபடி இயேசு எப்படி நீர் ஜெயங்கொண்ட வாழ்வு வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் இந்த இறுதி கால ஆவிகளோடு, பொல்லாத ஆவிகளின் போராட்டத்துல ஜெயித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. தாவீது சொல்லும் பொழுது, நான் ஆடு மேய்ப்பவனாக இருந்த என்னை அரசனாக மாத்தினீர், நானும் மாத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்படி நினைக்கத்தக்க உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு
ஒவ்வொரு சபைகளும் இயேசுவின் குடும்பத்துல ஒன்றாயிருக்க ஒருமைப்பாட்டின் ஆவியை நீர் அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் எங்களுடைய இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு சபைகளிலேயும் உம்முடைய ஜெபம் ஜெயமாக மாறுவதாக இந்த இணைப்பில ஜானட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு நீர் கொடுக்கிற அந்த உண்மை தத்துவத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இயேசுவின் குடும்பமாக யோவான் 3:30 படி இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் தரை மட்டும் நாங்கள் எங்களை தாழ்த்தி போகிறோம். ஆண்டவரே, நீர் மரண பரியந்தம் தாழ்ந்து நடந்தீர். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் மனம் திரும்பி ஒவ்வொரு தவறுகளை நீர் மன்னிக்கிற தேவன். நாங்கள் திரும்பமாக அப்படியான மேட்டிமைகள் கொள்ளாதபடி எல்லா சபைகளில் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லோரும் உம்மை நோக்கி பார்த்து ராசியில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லம். ஆண்டவரே, ஒருவரோடும் கூட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் தியானித்து அவர்கள் ஊழியத்துல ஒருமைப்பாட்டின் ஆவியை கொடுப்பீராக. இந்த இணைப்பில் இருந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளிலேயும் நீர் அந்த யோவான் 17 ஜெபித்த ஜெபத்திற்கு நாங்கள் பாத்திரராக நடக்க எங்களை தாழ்த்தி மாத்திரம் என்று வாழத்தக்க ஒரு வாழ்வை கொடுப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்களிலே அங்கு பயங்களும் பிரதிகளுமாய் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்ற அந்த பிரதியில இருக்கிறார்கள், ஒரு பக்கம் அங்கு டெங்கு காய்ச்சலினால் மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நெருக்கடி நிலைமைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இலங்கை தேசம் உமது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா இந்த இலங்கையை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா உமது தழும்புகளாலும் திட்டத்தாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அங்க நடக்கிற ஊழியங்களை நீர் காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த பிரச்சனைகள் எந்த இடைஞ்சல் வந்தாலும் பா ராஜாக்கள் மந்திரிமார்களை உம்மது கரத்தில் உமது செட்டுக்குள் மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எந்த கெடுதியும் வராம காத்துக்கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த டெங்கு காய்ச்சலால் இவ்வளவு பேர் இறந்து போறார்கள் தகப்பனே. எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த நோய்களில் இருந்த எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது சிறகுகளாலும் உமது இரத்தத்தாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் சுகமடைய செய்தலும் தகப்பனே. அப்பா அவர்கள் சுகமடைகிறதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நோயினால் வருந்துறவர்களை நீரே கூட இருந்து அவர்களை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை சுகப்படுத்தும் தகப்பனே. அப்பா அங்கே இருக்கிற தாதிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் அப்பா மனமிறங்கி அவர்கள் மேல்
பராமரிக்கிறதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உண்மை இணைந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களோடு சீராமல் அவர்களை பாதுகாக்க செய்தல் தகப்பனே. அந்தந்த நிமிஷம் அவர்களுக்கு ஏற்ற மருந்துகளை கொடுத்து அவர்களை குணப்படுத்துறதுக்காக அப்பா உமைக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த வாகன ஓட்டிகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எங்க நடக்கிற அப்பா ஆபத்துகளில் இருந்து ஜனத்தை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரவே எத்தனையோ ஒரு அநியாயமாக இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை இல்லாமல் யாரும் அணுக முடியாது தகப்பனே. அப்பா பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று நோக்குறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு உதவி செய்கிறவரே, இலங்கை தேசத்தில் உமது கரம் இருப்பதாக, உமது ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அப்பா தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எங்கள் சத்தத்தை கேட்டு அப்பா அங்கு ஒரு அமைதியை உண்டாக்கும் தகப்பனே. எங்கள் அலுவலரை கேட்டு அங்கே ஒரு அமைதியை உண்டாக்கும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அங்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம உமது கரம் அங்கு கூட இருப்பதாக. அன்பான தகப்பனே, லிசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா வருமது மகன் அப்பா அவர் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக கூடான கோடி நன்றி அப்பா. அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே அப்பா பிதாவே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் மகனையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தோல்வி அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக நான் உண்மைக்கு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, வினோ சிஸ்டர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவன் மகளின் அப்பா கல்யாணம் நிறைவேறி நல்ல முறையிலே அவ சந்தோஷம் அடையக்கூடிய மாதிரி நடக்க வழி செய்யும் தகப்பனே. அப்பா எல்லோரும் கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவக்கு எந்த ஒரு தங்கு தாமதமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நல்ல முறையிலே நடக்கணும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். ஜபங்களை கேட்டது தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைசலோட் ஐரீன். நீங்கள் இந்திய நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தேவனை மகிமைப்படுத்துற ஒரு காலங்களையும் நேரங்களையும் அவர்கள் உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவோடு கூட இந்த ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவமக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் தேவன் எங்களை தேடி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா விசுவாச பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்த பிள்ளைகள் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கென்று எழும்பி நிற்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களிலே கர்த்தாவே அசட்டை பண்ணுகிறதான கர்த்தாவே அந்த எண்ணம் சிந்தனைகளை எல்லாம் பிள்ளைகள் இடத்துல இருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியம் செய்ய முடியாத படிக்கும் தேட முடியாத படிக்கும் வார்த்தைகளை வாசிக்க முடியாத படிக்க கர்த்தாவே கொண்டு வருகிறதான எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் உடைய கர்த்தாவே வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தேடத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏனோ தானோ என்று இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா உண்மை அசட்டை பண்ணாத படிக்க கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாத படிக்க கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அநேக சுவிசேஷர்கள்
மிஷனரிகளை தேவன் தேசங்களிலே எழுப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தேவ அன்பை வெளிப்படுத்தத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலும் தேவன் நீங்க ஏற்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு தங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறது என்றே தெரியாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அதெல்லாம் உணர்த்தப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திலே ஓடத்தக்கதாய் கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்தி தைரியப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா குடும்ப ஜெபங்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்ப ஜெபத்திலே ஒவ்வொரு குடும்பங்களும் கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் கர்த்தாவே அப்பா குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் முதுக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இந்த நாட்களிலே கர்த்தாவே யாருமே பின்மாற்றத்திலே போய்விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். திருச்சபைகளிலே வருகிறதான அப்பா எல்லா பிரிவினையின் ஆவிகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பொறுமை இல்லாத தனம் கோபத்தின் ஆவிகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாய் செபிக்கிற சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் பிரச்சனையின் மத்தியிலே ஊழியம் செய்ய முடியாத படிக்க கர்த்தாவே அநேக பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க ராஜாவே. அவங்க எல்லாரையும் மீண்டும் தேவன் அழைத்து வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தையினாலே பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஏனோ தானோ என்று இருக்காதபடிக்கு கர்த்தாவே உண்மை உத்தமமாய் கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பின்மாற்றத்திலே போயிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவை மீண்டும் உடைய சமூகத்துக்கு வர தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வானொலி இணைப்பை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகள் இந்த வானொலி ஊடாக கர்த்தாவே ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அதுல ஊழியம் செய்யற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். இன்னும் அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பானது கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைப்புல வந்து கலந்து கொள்ள முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன். இந்த இணைப்புல அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு செபிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை. மட்டுமா என்னை நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயிரையும் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்த போது பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய ஸ்தீசர்களை அவர் ஸ்தீசர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அப்படியே நாங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அங்கு
ஆவியிலே ஏவப்பட்டு அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமோ இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய நாட்களிலே இந்த நாடுகள்ல கூட ஆலயத்திலேயோ தேவாலயத்திலே ஒரு மணித்தியாலம் இருக்க முடியாதவர்கள் இந்த விக்கிர ஆதனைக்குள்ளே போய் சூன் சொல்லி அங்கு 3-4 மணித்தியாலம் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவே உடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை உச்சரிக்கிறதான எங்களுக்கு ஆண்டவரை துணையாயிருந்து வழிநடத்தி இம்மட்டமாய் காத்த தேவன் இனியும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வீராக ஆண்டவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோங்க. கர்த்தாவே நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை கைவிடாமல் காத்து ஆண்டவரை வழிநடத்துகிற தயவு அது மிக பெரிதா இருந்த ஆண்டவரே இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இத நீர் இந்த உலகத்திற்கு வருகிறதான சூழ்நிலையிலே ஆண்டவரே அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எந்த ஒரு காரியத்திற்காக நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டீரோ அந்த காரியங்களை நிறைவேறத்தக்கதாகவும் ஆண்டவரை பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவும் ஆண்டவரை அப்பா அந்த உலகத்திற்கு வந்த தேவ ஆவியானவர் ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரை எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய நிந்தைகளையும் ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை சிலுவையிலே சுமர்ந்து அப்பா நாங்கள் ஆண்டவரை அப்பா அந்த அதற்கு விளைய கிரயமாய் இல்லாதபடிக்கு நீரே அதற்கு விளைய கிரயமாய் ஆண்டவரே உம்முடைய தியாகமான உயிரை தந்து அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை எல்லாம் நீர் மீட்கொண்ட தெய்வன் என்பதை நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அதே வேளையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே என் தேவன் எனக்காக ஆண்டவரே யாவும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்பதை அறிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திட மனதை தந்து ஆசீர்வதித்து அப்பா அவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே அப்பா எல்லா பிரிவினை ஆவிகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாய் கூடி ஆண்டவரே உம்முடையே நோக்கி பார்த்து உம்முடைய பரிசுத்த நாமத்தையே உச்சரித்து அப்பா உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இது இந்த நாட்களிலே ஆண்டவரை வேண்டாத கர்மங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரை விக்கிரங்களுக்கு பின்னாக ஓய்ந்து ஆண்டவரே ஓடி ஆண்டவரை அப்படியாய் தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் பாபா. உண்மையும் உத்தமும் நேர்மையும் ஆண்டவரே எங்களுக்காகவே இருக்கிறார் என்று அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து என் தேவன் பெரியவர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை நாங்கள் கேட்கிற மாதத்திலே ஆண்டவரே அவர் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி கர்த்தர் அவர்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வெளிப்படுத்தி நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல விவேகத்தை தாங்க, அறிவு ஆற்றலை தாங்க. அப்படியா இந்த உலகத்தில் எதற்பின்னாலும் ஓடினாலும் அவளுக்கு ஜெயம் கிடையாது, அவள் வாழ்க்கையில் தோல்வியே இருக்கும். என் தேவனுடைய கரத்தை பிடிக்கிற மாத்திரத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது அந்த வேதத்துடைய வார்த்தைகள் இம்மட்டுமும் ஆண்டு அவர் நடத்துகிற தயவு இவையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அப்படியாய் ஆண்டவரே அப்ப அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறி ஆண்டவரை கேடான வழிகளுக்கு தன்னை ஒப்புவிக்காதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி நரகத்திலே போய் சேருவாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீரே ஆண்டவரே உருவாக்கி நீரே அடைத்தவர், நீரே ஆண்டவரே கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலே அறிந்த தேவன், அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன்.
அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணும். உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து தன் வாழ்க்கையிலே இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க தயவு பாராட்டுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வேண்டாத ஆண்டவரே இந்த விக்கிரங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அது காது இருந்தாலும் கேட்காது ஆண்டவரே, கண் இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது, அப்படியாக ஆண்டவரே ஒரு கல்லை மண்ணை ஆண்டவரே வணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிலிருந்து விடுபட்டு எங்க தேவன் கர்த்தராகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இன்றும் எங்களோடு கூட பேசுகிற, எங்களோடு கூட உறவாடுகிற, எங்கள் எண்ணங்களை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிற தேவனை இவர்கள் எல்லாம் பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனை மறந்து ஆண்டவரே, எப்படி கடந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகி வேண்டாத கர்மங்களை தலை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில தோல்விகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் வேதனைகளையும் சுமந்து மறுபடியுமாய் தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் தேவனை பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மனம் மாறட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களாக ஆண்டவரை மாறட்டும். ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை உணர்வை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவரால் ஒருவரால் மட்டுமே உமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியும், நித்திய வாழ்வை தர முடியும் என்பதை எண்ணி இந்த பிள்ளைகள் எல்லாம் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். தேவ ஆவியானவர் அவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் தாமே இந்த அருமையான உடையத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் ஒழுங்கு கிரமமாய் செய்து கொண்டு வருகிறதான அப்பா சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லிஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்க, துணையா இருங்க, வழி நடத்துங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்க. அவரோடு கூட அவர் மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிற இடத்திலே இவர்களை உயர்த்துங்க. தேவன் அப்படியே செய்ய போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். நன்மையான ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடக்கிறதான அந்த ஜெப வேளைகளே தொகுத்து எழுதுறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனை அவர்கள் மகனையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க அமெரி கொண்டு சிஸ்டர் சிஸ்டர் நாட்களே தீமைகள் அதிகமாய் இருக்கிறது. அதாவது இயற்கை அழிவுகள், வியாதிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இப்படியாய் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் நடக்கிற காரியங்கள் இப்படிப்பட்டவையில இருந்து, இந்த தீமையில இருந்து ஆண்டவர் எல்லாரையும் காக்க வேணும். அது நேரம் அவர்களும் மனம் திரும்பி தேவனை அண்டிக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதத்திலே அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் தேவரீர் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவராயிருக்கிறீர், உறங்காதவராயிருக்கிறீர் தகப்பனே. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறபடி நாளை துதிக்கிறோம்.
உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இப்போது கூட கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவராகிய தேவன். இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே தீமைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. குடும்பங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் தீமை செய்கிறவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். தங்கள் மன விருப்பத்தின் போல வாழ்கிறதா இருக்கிறார்கள். இதனாலே அவர்களுக்கு ஏற்படுகிறதான அழிவுகளில் அவர்கள் நினையாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கூட இயற்கையின் சீற்றங்களினால ஆண்டவரே அநேக கர்த்தாவிடங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது தேவனப்பா. ஆத்துமாக்களும் இடங்களும் அழிந்து கொண்டு இருக்கிறபடினாலேப்பா மழையின் நிமித்தமும் பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஆண்டவரே, சுனாமி இது போன்ற மழை அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டு எல்லா இடங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நீர் ஒரு விசை கூட இந்த பூமியின் மீது இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒருத்தர் ஆண்டவரே மனம் திரும்பி அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. இதன் மூலமா வியாதிகள் அதிகரித்து கொள்ளை நோய்கள் மருந்து கண்டுபிடிக்காத நிலையில அநேக வியாதிஸ்தர்கள் ஆண்டவரே அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த இது ஏற்கனவே சிலுவையிலே எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தீர் என்பதை அவர்களும் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து அவர்கள் கர்த்தாவே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உமது சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அதன் கீழே அவர்கள் எல்லோரும் வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு நீரே உண்மையான தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மனம் திரும்புகிற பட்சத்திலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. மனம் திரும்பி அவர்கள் எல்லோரும் ரட்சிப்புக்கு நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் தாமே எல்லா தீமைகள், அழிவுகள், இயற்கை சீற்றங்கள், அது போன்ற காரியங்கள், வியாதிகள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாத நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே எல்லா மக்களும் சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தராகிய தேவரீர் நீர் உதவி செய்யும்படியா உமது உதவியின் கரத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் இவர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுக்கும் மனம் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஊடகத்தை தேவன் நீங்க ஆசிர்வதித்து அளவில்லாமல் அப்பா இந்த ஊடகத்தின் மூலியமா அநேகர் அப்பா பரலோகத்திற்கு நேரே வழி நடத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் இணைந்து பணி புரிகிறதான எல்லோரையுமா ஆசிர்வதிங்க. இதனை நடத்துகிறதான தெய்வதாசர் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் அப்பா, சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா பேர குழந்தைங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. இணைந்து பணி புரிகிற எல்லோரையுமாய் கூடப்பா நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இன்னும் உங்களுடைய பாதையில எடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாதபடிக்கு பிள்ளைகளுக்கப்பா பாதுகாப்பு கொடுத்து நீர் வழி நடத்துங்க. அதே போல ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தாமே உடைய சட்டைகளின் நிழலையே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீ ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லோரையுமாய் ஆண்டவராகிய தேவன் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாட்களிலே எல்லாருக்குள்ளும் ஒருமனப்பாடு ஒருமனப்பாட்டிலே தீறினவர்களாயிருக்கும்படியும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலக ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்கள் அன்பாய் இருக்கும்படி கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஒரு கிருபை அருள வேணும்.
கிருபை இல்லாவிட்டா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. வானம் எப்படி உயர்ந்திருக்கோ அப்படியே திரளான கிருபை எங்களுக்கு இருக்குது. அதை அவர்கள் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபை என்ற பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே, எங்கே இருவரோ மூவரோ தேவனேப்பா ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கேன் என்று வாக்குத்தன் தேவன். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கற்றவன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே, அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா பிதா. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொன்னீங்க என் தேவனே. உம்முடைய கல்வாரி அன்பை, உம்முடைய பரிசுத்த அன்பை தேவனே ஒவ்வொரு இருதயங்களிலேயும் ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய கனியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கள் தன் தேவனே. ஒவ்வொரு மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய கனியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதா. தேவனே, இவளது இந்த கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகள் அப்பா, இவளுக்கு எதிராக கிரிய செய்கிற மானமன்ற பொல்லாத ஆவிகள் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, மனதில் இருந்து கிரிய செய்கிற மாம்ச கிரிகள், தேவனே, பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. உம்முடைய கல்வாரி பரிசுத்த இரத்தத்தாலே இவருடைய பாவ சாபாக்கிரமங்களை கழுவுங்கப்பா என் தேவனே. இவருடைய சீர்கேடுகள் கொடுமைகளை மன்னிங்க என் தேவனே பிதாவே. மன்னிங்கப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா இந்த மக்களுக்கு. ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா என் தேவனே. எங்களுடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே. உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே. அப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே பிதாவே. தேவனே, உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றி இந்த மக்களை தேவனே முற்றீங்கப்பா இயேசு ராஜா. எல்லா பிரிவினையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனே, பொய்யின் ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம், மாய்மால ஆவிகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. சுத்த இதயத்தை சிருஷ்டிங்கப்பா தேவனே. தேவனே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனே தரிசிக்க முடியான்னு சொன்னவரு. அப்பா, பரிசுத்தப்படுத்துங்கள் அப்பா இந்த மக்களை. உம்முடைய வார்த்தை அனுப்பி பரிசுத்தப்படுத்துங்களை மக்களை மேசுராஜா சொன்னீங்களப்பா. பூமி எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கண்டப்பா பிதா. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்பா, சத்திய வார்த்தை தேவனே ஒன்றே விடுதலை செய்ய முடியும் அப்பா இயேசு ராஜா. அந்த வார்த்தை வறுமையாக திரும்பாதன் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா. இந்த பூமியுள்ள அனைத்து மக்களுக்கும் தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்களப்பா இந்த மக்களுக்கு பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்திரமாய் விசேஷமாய் ஒரு கிறிஸ்தவ மக்கள் மேல் விழுந்த கடமையே ராஜாவே. திறப்பின் வாசலிலே நின்று தேவனே இந்த மக்களுக்காக ஜெபிக்க, இந்த தேசங்களுக்காக ஜெபிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா. ஓ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னவரே அப்பா பிதாவே கிருபை செய்யுங்கப்பா. ஜெப ஆவியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மூலம் தேவனே, உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா இந்த மிகுந்த உபத்திரவ இந்த மக்களை நீங்கள் பாதுகாத்து வருவதற்காக நன்றி இயேசு ராஜா. நன்றி என் தேவனே. சோஸ்திரம் அப்பா. ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. சபைகளிலே ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ரத்தம் அப்பா, நீங்கள் சிந்தி கட்டின சபைகள் அனைத்துக்கும் அப்பா ஒரு மனத்தின் ஆவிய கொடுங்க. ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடுங்கப்பா. நீங்களே சபைக்கு தலையாக இருக்கிறீங்களப்பா தேவனே. இந்த அங்கங்களாயிருக்கிற சபைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே, உமக்கு சாட்சியாய், மக்களுக்கு சாட்சியாய் வாழ தேவனே, ஆதாயம் செய்ய தேவனே, ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பொறுப்படுங்கள் அப்பா இந்த தேவனே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய கிருபையின் ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த தேவனே. பலவீனத்திலே பலம் கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. ஒரு மக்களுக்கும் இந்த தேவனே நீங்களப்பா உம்முடைய அன்பு ஆணிபாந்த கருத்தினாலே இவளை தாங்கி வழிநடத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. கட்டுண்ட மக்களை கட்டவிழ்த்துங்க, சிறைப்பட்டவளை விடுதலை செய்யுங்க. நொறுங்குண்ட இதயத்தோடு இருப்பொழுது காயம் கட்டுங்களப்பா இந்த தேவனே. சோர்ந்து போயிருக்கிற ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் தேவனே மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, உம்முடைய ராட்சத்தை, உம்முடைய நீதியை தேவனே தேட தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. கிருபை செய்யுங்க ஆவியானவர். ஓ நன்றி அப்பா. பூமி எங்கும் அப்பா உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. தேசங்கள் அனைத்து உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதா. குடும்பங்கள் அனைத்து உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க அப்பா இந்த
உம்முடைய ஆவிய ஊற்றி தேவனே இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா இந்த பூமி எங்கும். ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, சோஸ்ரம் ஐயா. நோய்கள் வியாதியோடு இருக்கிற மக்களுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே. உடைய தூய தலைமுறையாலே தொட்டு சுகம் கொடுங்களப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா என் தேவன். நன்றி ராஜாவே, நன்றி. கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே, இந்த மக்கள் அனைவரும் அப்பா தேவனை உம்மை நோக்கி ஓடி வர நீங்கள் செய்ய போற கிருபைக்காய் நன்றி. முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாய் முடங்குவதாக. நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனை. நன்றி ராஜாவே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளை ஒளிந்து போகாது என் தேவனை. அப்பா அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களிலே இந்த மக்களை நீங்கள் மீட்டுக் கொள்ள போவதற்காய், நீங்கள் ரட்சித்துக் கொள்ள போவதற்காய், நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுப்பதற்காய் நன்றி. யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. அழிவில் நின்று தேவனே ஒரு தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோசம் அப்பா. உமது கரத்திலே தேவனே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல் தேவனே லெஸ்லி பிரதரை பொறுப்படும் அப்பா. செய்யும் ஊழியர்களை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. தேவனே எல்லைகளை பெரிதாக்கும் அப்பா பிதாவே. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே அந்த லெஸ்லி பிரதருடைய ஊழியத்திலே தேவனே பிதாவுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க அப்பா பிதாவே. உம்முடைய கனியினால், உம்முடைய வரங்களினால், உம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா இந்த தேவனே. ஓ நன்றி. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கள் அப்பா தேவனே. அதே போல் ஜன சிஸ்டர் பொறுப்படுங்க, கணவனை பொறுப்படும், 2 பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்க, அக்கிரிமலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகள் சிற வேலைகளை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு அவனை ஏற்ற துணையை கொடுத்து இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படுங்க, ஆசீர்வதியுங்க. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நம்முடைய பரிசுத்த மூடிக்கொள்ளுங்க தேவனே. யார் யார் தேவனே இதில் இணைந்து கொள்ளாம இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா தேவனே. பரிசுத்தாலே மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. ஓ நோய்கள் வியாதிகளை சுகப்படுத்துங்க, கண்ணீரை துடையுங்க ராஜாவே தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் ஜாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். ஹலோ. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் ஹலோ. சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். அதே போல ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாம் நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்க ஜெபிக்க துதிக்க கிருபை செய்தீரப்பா. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே டெங்கு காய்ச்சலிலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்திலே கோவாவிலும் கத்தாவே தவிக்கிறார்களே, கத்தாவே மரணத்தை சந்திக்கிறார்களப்பா, பாதாள வழிக்கு செல்லுகிறார்களப்பா. ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே இயற்கை அழிவுகள் ஆண்டவரே அப்பா, என் தேவனே கத்தாவே அந்த மழையினால் சேதப்படுகிறது கத்தாவே, சில இடங்கள்ல வெயினால் சேதப்படுகிறது கத்தாவே. என்ற தகப்பனே இயற்கை அழிவுகள் அதிகமாய் எழும்புகிறது கத்தாவே. ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது கத்தாவே. இந்த கடைசி நாட்கள்ல அப்பா இந்த ஜனங்களை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருமையா. அவருடைய பாவதோச அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விசை மன்னிங்கப்பா. கழுவுங்க, சுத்தியறிங்க எங்கள் இலங்கை தேசமையா ஆண்டவரே. சிறுவர்கள் அப்பா, வாலிப ஜோதிகள் அப்பா, இளங்குடும்பங்கள், முதியோர்கள் இந்த வியாதியினால் ஆண்டவரே சாகிறார்களே கத்தாவே. இந்தவனே நீர் மனதுருகி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். மனுஷனால் இது முடியாதது தான் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும். நீ சொல்ல ஆகும், நீ கடலட நீக்கும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, அந்த இன்ஃபெக்ஷன்கள் எல்லாம், அந்த நுழம்புகள் எல்லாம் கட்டிக்காதபடி ஒரு வார்த்தை போதும் தகப்பனே. நீங்கள் இறங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக, மக்களுக்காக, ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இஷ்டவேலை காண்கிற தேவன் நீர் ஒருவர் கத்தாவே. அந்த மக்களை காண்கிற தேவன் நீர் ஒருவர் கத்தாவே. அது உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை கத்தாவே தேசம் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை மனந்திருப்பி ரட்சிப்பை காண செய்வீராக ஆண்டவரே.
இந்த புறஜாதிகளின் ரட்சிப்பு முடியும் மட்டும் கத்தாவே ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு வங்கை ஆண்டவரே கத்தாவை வைத்திருப்பீரப்பா. அவர்களுடைய ஆண்டவரே ரட்சிப்பு முடியும் போதும் உம்முடைய வருகை வருமே கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. யுத்த நாடுகள் ஆண்டவரே உக்ரைனுக்காய் ரஷ்யாவுக்காய் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே தகப்பனே ஈரானுக்காய் ஆண்டவரே இப்படியா எத்தனை நாடுகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தாவே ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே மனதுல சிந்தைகள்ல ஏற்பட்ட ஒரு பிரிவுகளுக்காக இப்படியாய் நடந்து கொண்டு இருக்கிறதே கத்தாவே. நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே என்று வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகள் குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. ஆரோக்கிய பலன் சுகம் கொடுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே வர முடியாம இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் இடத்திலே ஆண்டவரே ஆசீர்வதித்து கத்தாவே அவர்களை நடத்தி செல்லும் ஐயா. வினோவுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகளுடைய திருமண காரியங்களுக்காய பிள்ளையோட தேவைகள் வாஞ்சகள் மனுஷ தேவைகள் உதவிகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியில இருந்து விடுதலை அடைய உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாம் உமக்குரியதப்பா. நாங்கள் உமக்கே செலுத்தி நிற்கிறோம் ஐயா. நீரே எங்கள் தேவனாய் இருந்து வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்குரியது. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய கரத்திலே. கேட்க இல்லையா? ஹல்லேலூயா. வியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓகே, யாரோ என்னுடைய மைக்கை ஓஃப் பண்ணி விட்டார்கள். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள், சகோதரி சுபா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் ஜூமிலே தொடருங்கள், அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்